ஹலோ ஹை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை கோயம்பேடு அடுத்து அம்பத்தூர் எஸ்டேட்டு, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில், அதாவதுங்க ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வேர்ஹவுஸ் வைக்கணும், வேர்ஹவுஸ் கட்டணும், பெரிய ஃபேக்ட்ரி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த ஏரியா வந்து பொருத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா மட்டும்தான் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அந்த வகையில் சென்னையில் சிட்டிக்குள்ளேயே இருக்கக்கூடிய அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் இப்போ அருமையான வேர்ஹவுஸ் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. இந்த வேர்ஹவுஸ் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. இந்த 30 அடி ரோட்டில் வேர்ஹவுஸ் அந்த லேண்டோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 67 அடி. இந்த வேர்ஹவுஸுடைய டைமென்ஷன் நீள அகலம் பார்த்தீங்கன்னா 67க்கு 120. இந்த வேர்ஹவுஸுடைய மொத்த அளவு, அதாவது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 8040 சதுரடிங்க. இந்த 8040 சதுரடிங்கிறது ஆக்சுவலாக அந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஆனால் ஆஸ் பர் டாக்குமெண்ட் படி பார்த்தீங்கன்னா 6700 சதுரடி இருக்குது. ஏன்னா இந்த தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வேர்ஹவுஸுடைய உரிமையாளர் தான் வந்து சொன்னது. ஏன்னா இந்த வேர்ஹவுஸ் தான் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் தான் இப்போ நான் சொன்ன வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து இடம் வந்து சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. தயவு செஞ்சு வேர்ஹவுஸ் வந்து பார்க்கணும், வேர்ஹவுஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வேர்ஹவுஸ் கட்டணும், வேர்ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து உடனடியாக வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஏன்னா அதுவும் சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வேர்ஹவுஸ் வந்து சேல்ஸ்க்கு வர்றது ரொம்ப ரேரு. அப்படி வந்தாலுமே சீக்கிரம் முடிஞ்சிடும். யாராவது ரொம்ப நாளாக இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தேடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க, ஆனால் இடம் கிடைக்காது. இடம் கிடைச்சா கூட அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வராது. அதனால் சென்னை அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் கிரவுண்டோட ரேட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இந்த இண்டஸ்ட்ரியல் வேர்ஹவுஸோட ஏரியாவில் இந்த வேர்ஹவுஸோட உரிமையாளர் வந்து எங்கள்கிட்ட என்ன ப்ரைஸ் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா 11,25 லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 11,25 லட்ச ரூபாங்கிறது கூட ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க. கண்டிப்பாக ரேட்டை வந்து நெகோசியேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த உரிமையாளர் வந்து என்ன ரிக்வஸ்ட் வச்சாங்கன்னா, இம்மிடியட்டாக சீக்கிரமே வந்து யார் வந்து வாங்கிக்கிறாங்களோ, பையர்ஸ் வந்து உடனடியாக செட்டில்மெண்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இப்போ ஒரு பொருள் வந்து விலைக்கு வருது அப்படின்னாவே ஒரு எமர்ஜென்சி, ஒரு அர்ஜென்சி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து சேல் பண்ணவே வந்து முன் வருவாங்க. சில பேர் வந்து என்னம்பாங்கன்னா, எங்களுக்கு வந்து உடனடியாக வந்து எங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு மணி அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்க மெதுவாக வச்சு விற்பாங்க. ஆனால் அர்ஜென்ட்டாக சேல் பண்ணணும்னு யார் வராங்களோ, எமர்ஜென்சின்னு யார் வராங்களோ அவங்களுக்கு பண தேவை இருக்கிறங்காட்டி தான் வராங்க. அதனால் அந்த வகையில் இந்த வேர்ஹவுஸுடைய உரிமையாளரும் இம்மிடியட்டாக வந்து அதை முடிக்கணும், விற்கணும், விற்பனை பண்ணணும் அப்படிங்கிறது எங்களை சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்துட்டு உடனடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நீங்கள் வந்து வேர்ஹவுஸ் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து வேர்ஹவுஸ் காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏரியா, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு உண்டான ஏரியாவாக இது இருக்குதா, உங்களுக்கு செட் ஆகுமாங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டேரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனர்கிட்ட வந்து ரேட்டை வந்து பேசுங்க. ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் 11,25 லட்ச ரூபாங்கிறது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது. ஆனால் அதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கம்மி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலையும் இடவாக நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் ரேட்டை விசாரிங்க, கிரவுண்ட் ரேட் என்னன்னு பாருங்கள். பார்த்துட்டு இந்த உரிமையாளர் சொல்லக்கூடிய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு படிச்சுன்னா உடனடியாக எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ரேட்டு ஃபைனலைஸ் ஆனோன்னா லீகல் ஒரு டோக்கன் அப்ளேஸ் பண்ணிவிட்டு லீகல் பார்க்க டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பாருங்கள். லீகல் ஓகேன்னு சொல்லி உங்களுடைய லீகல் அட்வைஸரை சொல்லிட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக வந்து நீங்கள் சீக்கிரம் முடிச்சுக்கோங்க. இந்த வேர்ஹவுஸ் இருக்கக்கூடிய ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா பக்காவான ஈஸ்ட் ஃபேஸிங் தான். இந்த வேர்ஹவுஸில் வந்து 2 கம்பெனி வந்து வாடகைக்கு இருந்தாங்க. ஏற்கனவே ஒருத்தர் வந்து வெக்கட் பண்ணிட்டாங்க. இவங்க சேல் பண்ணணும் அப்படின்னு இன்டிமேட் பண்ணங்காட்டி, இன்ஃபர்மேஷன் கொடுத்தங்காட்டி வெக்கட் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து சீக்கிரமே வெக்கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த தகவல்களை தான் எங்களுக்கு வந்து அந்த வேர்ஹவுஸுடைய உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் திரும்ப நான் ஒரு தடவை வந்து பதிவு பண்ணிக்கிற மக்களே, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வேர்ஹவுஸ் வந்து கட்டுறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க.
நல்ல அருமையான ஏரியா, மெயினான ஏரியா. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.